உயிரோடை தமிழ் IELTS தமிழ் உயிரோடை தமிழில் அவர்களே உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நாயனே. அனைத்துல உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு ஏற்படுத்த வணக்கம். இன்னும் ஒரு உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் குறிப்பாக 2 விடயங்களை பார்க்கலாம் என்று நம்புகிறேன். டென்மார்க் தொடர்பாக பார்ப்போம். எனக்கு இந்த செய்தியை பார்த்தவுடன் அரசுகளை வலிமையாக கூறுவார்கள் இல்லையா, ஒருவரிடம் இருந்து விரட்டி பொருட்களை பறிக்க வேண்டுமாக இருந்தால் குண்டர்களை கொண்டு வருவார்கள். அதுதான் எனக்கு உடனடியாக ஞாபகம் வருகிறது. என்னவென்றால், இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர், இதை நான் கூறவில்லை, சமூக வலைத்தளத்தில் பார்த்ததை கூறுகிறேன். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பின்பு பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நகர்களும் அந்த குண்டர்கள் செய்கின்ற நகர்கள் போல் தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியுமா, பதவியேற்றவுடன் கிரீன்லாண்டை இணைத்துக் கொள்ள வேண்டும், தாங்கள் அதை கைப்பற்றுவோம் என்று அடித்து கூறியிருந்தார். ஆனால் கிட்டத்தட்ட 6-7 மாதங்களாக அமைதியாக இருந்தது போல் இருக்கின்றது. ஆனால் அந்த அமைதி காக்கவில்லை என்பது இப்பொழுது வருகின்ற செய்திகள் ஊடாக தெரிகிறது. என்னவென்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சிறப்பு தூதுவரை, அதாவது கிரீன்லாந்துக்கான சிறப்பு பிரதிநிதியை நியமித்திருப்பது போல் தெரிய வருகின்றது. என்ன நடக்கின்றது, நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், கிட்டத்தட்ட அதாவது கனடாவை எவ்வாறு தனது 51வது மாநிலம் என்று சொன்னாரோ, அதே போல கிரீன்லாண்டையும், டென்மார்க்கின் ஆளுமையில் இருக்கின்ற அந்த கிரீன்லாண்டையும் தங்கள் மாநிலமாக அறிவிக்க, அதை தாங்கள் அமெரிக்கா இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் வந்தவுடனே பேசியிருந்தார். இப்போ முதலில் அதற்கான எதிர்வினைகள் ஆற்றப்பட்டிருந்தது. அதாவது டென்மார்க் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. ஆனால் அதன் பிறகு JD Vance வந்து அங்கு தனது குடும்பத்தினருடன் சென்றிருந்தார். அதற்கு பிறகு அங்கு வந்து அங்குள்ள டென்மார்க்கில் அதாவது கிரீன்லாண்டில் இருக்கிறவர்களையே அமெரிக்கா தனக்கு ஆதரவான NGOக்கள் மூலம் அவர்களை விலைக்கு வாங்கி இருந்தது. அதற்கு பிறகு அங்கு ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருந்தது அமெரிக்கான நிறுவனம். அங்கு வாழுகின்ற 57,000 மக்களில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் பெரும்பாலானவர்கள் டென்மார்க்கில் இருந்து பிரிந்து செல்வதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அமெரிக்காவுடன் இணைவதற்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஏன்னா டென்மார்க்கோடு இருப்பதற்கும் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. தாங்கள் ஒரு தனிநாடாக போக வேண்டும் என்று. அதே அமெரிக்காவுக்கு காணும். முதலில் தனிநாடாக்குவது, பிறகு தாங்கள் கைப்பற்றுவது என்று. அப்ப இது பேர்ந்த ஒரு தனிவு நிலைக்கு வந்திருந்தது. இப்போது மீண்டும் அது ஒரு உச்சமாக வந்திருக்கின்றது. ட்ரம்ப் வந்து தனது, அதாவது இந்த கிரீன்லாந்துக்கான ஒரு சிறப்பு பிரதிநிதியாக லூசியானாவின் ஆளுநரான ஜெஃப் லாண்ட்ரே என்றவரை நியமித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட அதை மாநிலமாக கருதி அதற்கு ஒரு கவர்னரை நியமித்தது போலதான் செய்திருக்கிறார். ஆனால் அதை பேரை மாற்றியிருக்கிறார். சிறப்பு தூதுவர், சிறப்பு அதிகாரி என்று சொல்லி இருக்கிறார். ஸ்பெஷல் என்வோய் என்று சொல்லி இருக்கின்றார். இது ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த நியமனம் இடம்பெற்றிருக்கின்றது. அதில் அவர் என்ன, அதை நியமித்த பிற்பாடு அந்த ட்ரூத் சோஷியல் மீடியான்றது ட்ரம்பின் சோஷியல் மீடியா, அதுல வந்து எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த தான் நியமிக்கப்பட்ட இந்த லூசியானா கவர்னர் வந்து அவருக்கு தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஹவு எசென்ஷியல் கிரீன்லாண்ட் இஸ் டு அவர் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் வில் ஸ்ட்ராங்லி அட்வான்ஸ் அவர் கண்ட்ரிஸ் இன்ட்ரெஸ்ட் என்று என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த கிரீன்லாந்து வந்து தன்கிட்ட பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த அதிகாரிக்கு தெரியும். எனவே அவர் இதை தான் கொடுத்த பணியை செய்வார் என்று. அதே நேரம் அவர் எழுதியிருக்கின்றார், இட்ஸ் an honor to serve you in this volunteer position to make Greenland a part of the US என்று எழுதியிருக்கிறார். தனது சோஷியல், அதாவது ட்விட்டர் தளத்தில் எழுதியிருக்கின்றார், நீங்கள் கொடுத்த பணியை நான் கௌரவமாக கருதி இதை அதொரு வாலண்டியர் போஸ்ட் என்று தான் கூறியிருக்கின்றார். அதை கிரீன்லாண்டை அமெரிக்காவின் பகுதியாக மாற்றுவேன் என்று கூறியிருக்கின்றார். இது வந்து டென்மார்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதுக்கு பிறகு டென்மார்க்கின் ஃபாரின் மினிஸ்டர் வந்து லாஸ் லோகே வந்து அமெரிக்காவின் தூதுவரை அழைத்து தனது கடுமையான எச்சரிக்கையையும் கடுமையான கண்டனத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் டென்மார்க்கின் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் முதலில் ஒன்றை கூறியிருந்தது, அமெரிக்கா வந்து பொருளாதாரத்தையும் படைத்துறையையும் தனது நட்பு நாடுகள், ஐரோப்பிய நாடுகளை கூட மிரட்டுவதற்கு பயன்படுத்த தயாராகி வருகிறது என்று
பேசியிருந்தார்கள். இப்போது அதே பாணியில் தான் இந்த நியமனம் இடம்பெற்றிருக்கின்றது. நான் சொன்னது சரிதான். சில அடியாட்களை வைத்து காரியத்தை முடிப்பார்கள் என்று சொல்வது சரியாகத்தான் இருக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது இன்னும் ஒன்று உடனடியாக எனக்கு ஞாபகம் வருகிறது என்னவென்றால், கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் கப்பல் தொடர்பாக கைப்பற்றியது தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள். வெனிசுவேலா பிராந்தியத்தில் ஒரு பதட்டமான நிலை அதிகரித்து வருவதை தொடர்ந்து இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த வாரம் நாங்கள் பேசும்பொழுது ஒரு கப்பலை மறித்து அமெரிக்க படையினர் சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது 3வது கப்பலை இருப்பதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பாக என்ன நிலைமை? உண்மைதான். 2வது கப்பலை அது சீனாவுக்கு எரிபொருட்களை ஏற்றி சென்றது. சீனாவின் ரிஃபைனரிக்கு எரிபொருட்களை ஏற்றி சென்ற கப்பலை முடக்கியிருந்தார்கள். அதன் பிற்பாடு 3வது கப்பலை அதை இன்னும் கைப்பற்றியதாக தகவல் வரவில்லை. அதை கைப்பற்ற முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. பெல்லா 1 என்ற கப்பலை தான் முதலில் கைப்பற்ற முயற்சி செய்திருந்தார்கள். அதன் பிறகு ரஷ்யாவின் ஒரு கப்பலையும் கைப்பற்ற முயன்றதாகவும், சில கப்பல்கள் வெனிசுலாவுக்கு சென்ற கப்பல்கள் இடைநடுவிலேயே யூ-டர்ன் போட்டு திரும்பி வந்ததாகவும் கூறப்படுகின்றது. அப்ப கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முழுதான முடக்கம், அதாவது கடற்பிராந்தியத்தை முடக்குவது, இது வெனிசுலாவின் பொருளாதாரத்தை மிக கடுமையாக பாதிக்கும். அதாவது வெனிசுலா அண்மையில் நீங்கள் பார்க்கலாம், அங்கு இடம்பெற்ற சம்பவங்களை பார்க்கும்போது வெனிசுலா தனது மக்களை ஒரு கெரில்லா போருக்கு தயாராக்கி கொண்டிருக்கின்றது. ஆளில்லாத விமானங்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வாரம் வெளியிடப்பட்ட தகவல்களில் காணொலிகளில் கூட வெனிசுலா இந்த AK-47 துப்பாக்கிகளை மக்களுக்கு புதுசாக பெட்டிகளில் கொண்டு இறக்கி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு தாக்குதல். அதே சமயம் நீங்கள் இங்காலிப்பழம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பேட்ரோரிகோ பகுதியில் அமெரிக்காவின் F-35 ரக விமானங்கள் பெருமளவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல குளோப் மாஸ்டர் ரக சரக்கு விமானங்கள், C-130 ரக விமானங்கள் என்று பல விமானங்கள் அங்கு இறக்கி நிற்கின்றன. அதே போல கடற்படையிலும் கடல் பகுதியிலும் பெருமளவான கப்பல்கள் அது ஒரு கடல் முற்றுகையை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றன. இது முதலில் எல்லோரும் எதிர்பார்த்தது அமெரிக்கா வெனிசுலா மீதான தாக்குதலை ஆரம்பிக்கும், இது ஒரு நீண்ட போராக மாறலாம் என்று. இப்போது மறுபலமாக கூறுகிறார்கள் என்று சொன்னால், வெனிசுலா ஒரு முற்றுகைக்கு வைத்திருந்து பொருளாதார ரீதியாக அதனை முடக்குவது, அதன் ஊடாக அதனை சரணடைய வைப்பது என்று. இந்த நிலையில் தான் வெனிசுலாவின் வெளிவார அமைச்சர் ரஷ்யாவின் வெளிவார அமைச்சரை திங்கட்கிழமை தொடர்பு கொண்டிருக்கின்றார். ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் ஒரு கடுமையான எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு வழங்கியிருக்கின்றார். வெனிசுலா மீதான படை நடவடிக்கை நீங்கள் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அமெரிக்காவுக்கு எச்சரித்திருக்கின்றது. மட்டுமல்லாது இது அந்த பிராந்தியத்திலேயே மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாக மாறும். அதே நேரம் கடல் போக்குவரத்து, உலகத்தின் கடல் போக்குவரத்து அத்தனையும் முடங்கி போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் உங்களுக்கு தெரியும், விக்கிலீக்ஸின் அதிபர் இப்போது இந்த நோர்வேயின் நோபல் பரிசின் நோபல் பரிசு நிறுவனத்தின் மீது போர்க்குற்ற வழக்கை போட்டிருக்கின்றார். அதாவது இந்த நிறுவனம் அமைதிக்காக முயற்சிக்காகத்தான் அந்த நிறுவனத்துக்கான பணத்தை இறந்தவர் வழங்கிவிட்டு சென்றார். நீங்கள் உலகில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு உங்கள் பரிசுகளை வழங்குங்கள் என்று, அமைதியையும் உலகத்தின் நல் வாழ்வுக்கும் பாடுபடுபவர்களுக்கு. ஆனால் இவர்கள் இந்த பரிசில்களை வெவ்வேறு நாடுகளில் கலவரங்களை ஏற்படுத்துவதற்கு, அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தி வருகிறார்கள் என்றும், அதன் ஒரு அங்கமாக வெனிசுலாவின் எதிர்கட்சி உறுப்பினருக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு அந்த எதிர்கட்சி உறுப்பினர் அமெரிக்கா வெனிசுலாவில் இடம்பெறுகின்ற தாக்குதல்களை மேற்கொள்கின்ற தாக்குதல்களை வரவேற்றது. அவ்வாறு தனது சொந்த நாட்டின் மீதே தாக்குதலை நடத்துவதை வரவேற்பவருக்கு வழங்கப்பட்ட பரிசு ஒரு இராணுவ ரீதியாக அல்லது படைத்துறை ரீதியான அல்லது ஒரு அரசியல் நோக்கம் கொண்டது. எனவே இந்த குழுவுக்கு மீதான ஒரு வழக்கு என்று சொல்லி அவர் ஒரு போர்க்குற்ற வழக்கை அந்த குழுவுக்கு மீது போட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், இப்போது வழக்குகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ICCக்கு மேல வழக்கு, ஐநாவுக்கு மேல வழக்கு, அதாவது வழக்குகளை தீர்ப்பவர்களுக்கு மேலேயே இந்த நிறுவனங்களின் போலித்தனங்கள் அம்பலமாகிக் கொண்டு வருவதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப வெனிசுலாவை பொறுத்தவரையில் அதாவது வெனிசுலாவுடைய எதிர்கட்சி தலைவரை மச்சோடாவை பொறுத்தவரையில் அவர்
எதிர்பார்ப்பதொன்று வெனிசுலாவுக்குள் உள்ளக கலவரத்தை ஒன்றை உருவாக்குவது அல்லது இந்த பொருளாதார முற்றுகையின் ஊடாக வெனிசுலாவை பலவீனப்படுத்தி அதன் ஊடாக அந்த ஆட்சியை கைப்பற்றுவது. நீங்கள் கூறிய நோபல் பரிசு தொடர்பாக அந்த விடயத்தை கூறும் பொழுது உண்மையாக கூறியிருக்கிறார்கள், உண்மைத்தன்மையோடு கூறியிருக்கிறார்கள். அது என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதோ இவர்கள் தங்கள் வேறு நாடுகளில் குழப்பங்களையும் ஏற்படுத்தி தங்களுடைய லாபங்களுக்காக செயல்படுகிறார் என்பதை துணிச்சலோடு இந்த விடயத்தை கூறியிருக்கிறது. வழக்கு தாக்குதல் நடத்தியிருப்பதை பாராட்ட வேண்டும். நீங்கள் ICC என்று சொன்னவுடன் அதுவும் என்ன ஞாபகம் வந்தது, நெட்டன்யாஹு அவர்கள் தன் வழக்கை விடுவிக்க கோரியதாக கூட ஒரு செய்தி பார்த்திருந்தேன். நாங்கள் நேரம் கிடைத்தால் அடுத்த வாரம் அது தொடர்பாக பார்ப்போம். பாருங்கள், செய்கின்ற பயங்கரவாத செயல்களை செய்துவிட்டு தாங்களே நீதிபதிகளாகவும் செயல்படுகிறார்கள் என்று கேட்டால் எங்களுடைய சாதாரணமான மக்கள் பாருங்கள், ஈழத்தமிழர்கள் போராடிய பொழுது எப்படியெல்லாம் கதைத்தார்கள், அதற்கு மாறாக செயல்படுகிறார்கள் என்பதைத்தான் இந்த நீங்கள் கூறுகின்ற விடயங்கள். உண்மையாக இந்த உலகம் செயல்படவில்லை என்பது தெளிவாக மேற்கத்திய நாடுகளுடைய நகர்வுகள் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்ற என்பதை கூறிக்கொண்டு இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு வந்து நிகழ்ச்சியில் இணைந்து பல நாடுகளில் நடைபெறுகின்ற சம்பவங்களை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக பொறியியல் ஆய்வாளர் அரசவர்களுக்கு நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் அரசவர்களே. நன்றி, வணக்கம்.